ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பப்பு உலகம். இந்த மழை காலத்துக்கு ஹாட் அண்ட் ஸ்பைசியாக சாப்பிடக்கூடிய பீச் சுண்டல் மசாலா, வண்டிக்கடை சுண்டல் மசாலா, தள்ளுவண்டி மசாலான்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 100 கிராம் வெள்ளை பட்டாணியை நான் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், பெரிய தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கார்னிஷிங் பண்ணுறதுக்கு கேரட்டையும் வெங்காயமும் துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்ச இந்த பட்டாணியை ஒரு குக்கருக்கு மாற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில், உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிடும்போது கடித்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னா 6லேருந்து 7 விசில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அது வேகிற கேப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு ஆப்ஷனல் தான், பொதுவாக போட மாட்டாங்க. கடுகு டேஸ்ட்டு பிடிக்குன்றதுக்காரன்னு நான் போடுறேன். அந்த கடுகு பொரிஞ்சதும் நம்ம இந்த அரைச்சி வச்ச அந்த விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாமே போட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கலரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லா கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணி கலந்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கலர்னிங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லா மாறும். இது கலர் நல்லா மாறும்போது கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். எண்ணெய் திரிஞ்சு வரும்போது ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கலாம். கரம் மசாலா இல்லை அப்படின்னா நம்ம எண்ணெய் போடும்போது ஒரு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை போடலாம். அதை போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே செய்யலாம். அப்படி இல்லைனா அதை எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி அந்த பவுடரையும் ஆட் பண்ணலாம். எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெய்லாம் திரிஞ்சு வரும். எண்ணெய் திரிஞ்சு வரும்போது பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா கலரி பார்த்தீங்கன்னா அடியிலலாம் ஒட்டாமல் வரும். அதை நான் தனியாக காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அடியில் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா இது பர்ஃபெக்டாக இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பர்ஃபெக்டாக இந்த மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த பட்டாணியை வடிகட்டி தனியாக சுண்டல் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த வடிகட்டின சுண்டலை மட்டும் நான் இப்போ இதில் போட்டு நல்லா கலரிக்கிறேன். இந்த மசாலா எல்லாம் இதில் கோட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக சேர்த்து கலரிக்கங்க. இது கலரும்போது நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டும் போது எடுத்து வச்சு இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். ஓரங்கள் எல்லாம் பபிள்ஸ் வரா மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் போடுற மோர் வீடியோஸ் இது மூலமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மூலமா நீங்கள் எனக்கு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா நடுவுலலாம் பபிள்ஸ் ஓரங்கள்லாம் பபிள்ஸ் வந்துடுச்சு, நடுவில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கார்னிஷிங் பண்ணுறதுக்காக கேரட் கொஞ்சமாகவும் துருவின கேரட் கொஞ்சமாகவும் வெங்காயம் கொஞ்சமாகவும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போடலாம், என்கிட்ட இல்லாதனால நான் போடலை. கார்ன்ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நமக்கு சூடாக ஸ்பைஸியாக ஒரு மசாலா ரெடி ஆகிடுச்சு. சுண்டல் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை செய்கிறதுக்கு எனக்கு மினிமம் 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. வேகிற வரைக்கும் தான் நமக்கு டைம். மற்றது எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.